ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட எம்எஸ் மணிக்கணக்கா. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, தம்பி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் தெளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை. தம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. தம்பி ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஸோ அதனால் வருஷம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கிறங்க தெரியாது. ஸோ எல்லா வாட்டியும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் அதேமாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட உடல் உறுப்பில் வந்து நம்ம உணவு உட்கொள்கிறதுனால அந்த உணவு உட்கொள்கிறது நம்மளுக்கு எப்படி வயிற்றுக்குள்ளே போகுது, அது எப்படி செரிமானம் ஆகுது அதுங்கிறத வந்து விவரமாக அழகாக அவங்க சொன்னாங்க. ஸோ வார பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து அழகாக விவரமாக சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நுரையீரலை பற்றி தான். ஸோ நுரையீரல் வந்து நம்மளுக்கு எதுக்கு உதவுது, அதுவும் இல்லாமல் நம்ம சிகரெட்டு புகையிலை குடிக்கிறதுனால வந்து நுரையீரல் வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூலோட பிரின்சிபல் சார் சூசை சார் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்வையிடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் தொடங்கி வச்சாங்க நம்மளோட சயின்ஸ் எக்ஸிபிஷனை. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து எவ்வளோக்குள்ள திறமை இருக்குது அது எல்லாமே வெளிக்கொண்டு வரதுக்கு தான் டீச்சர்ஸும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம ஸ்கூலில் வந்து. ஸோ பிள்ளைங்க வந்து ஒரு சிலவங்க வந்து என்னடா இது நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இல்லை. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. டே உன்னோட முடிவுண்டா, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறதுனால தான் அந்த பிள்ளைங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறு ஸ்டேஜ்க்கு வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் பிள்ளைங்க வந்து இவ்வளோக்குள்ள மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து நம்ம சோலார் லைட்டு ஒரு சில வீட்டில் வந்து பொருத்துவாங்க. ஸோ சூரியன் வெளிச்சத்தினால நம்மளுக்கு லைட்டு பவர் வரும். ஸோ அதை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து அழகாக வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரியன் மூலமாக நம்மளுக்கு சோலார் லைட்லேருந்து நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கிறத வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நீர்
சுத்திகரிப்புன்னு சொல்லுவீங்க, கேள்விப்பட்டீங்களா? ஃபில்டர் ஆகுறது. அது எப்படி ஃபில்டர் ஆகுதுங்கிறத வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தண்ணியிலேருந்து அது ஃபுல்லாமே டேங்க் ஏறி அது ஃபில்டர் ஆகி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது தண்ணி வந்து. அதை வந்து அழகாக அவங்க வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவும் இருக்க, மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.